அசிசியாரின் அர்த்தமுள்ள அருள்வாழ்வு அறிவோம். எண் 104. வழங்குபவர் அருள்முனைவர் ஆ. சூசை ராஜா, பிரான்சிஸ்கன் கப்புச்சின். நாள் 12/4/2024 வெள்ளி. செயல்பாட்டு அருள்வாழ்வு. நோயுற்றவர்கள் மீது அவரது அக்கறை. நோயுற்றவரிடம் அவருக்கு இருந்த பரிவிரக்கத்திற்கு ஏற்ப அவர்களது தேவைகளை பற்றி அவர் கொண்டிருந்த அக்கறையும் அதிகமாக இருந்தது. சாதாரண மக்கள் தனக்கு அனுப்பி வைக்கின்ற ஊட்ட பொருட்களை தனக்கு தேவைப்பட்டாலும் நோயுற்ற மற்றவர்களுக்கு கொடுப்பார். நலிவுற்றவர்கள் மீது அதிக பரிதாபம் கொண்டிருந்தார். தன்னால் அவர்களுக்கு எதுவும் கொடுக்க இயலாத போது கனிவான வார்த்தையால் அவர்கள் வேதனையை தணிப்பார். உபவாச நாட்களாக இருந்தாலும் நோயுற்றோர் சங்கடமுறாத வகையில் அவர்களுக்காக உண்டார். அதேபோல நோயுற்ற சகோதரர்களுக்காக இறைச்சி கேட்டு வீதிகளில் பிச்சை எடுக்கவும் வெட்கப்படவில்லை. இருப்பினும் நோயுற்றோர் போதிய பொருட்கள் இல்லாத போதும் அவர்கள் திருப்தி கொள்ளும் அளவுக்கு இல்லாத போதும் பொறுமை காக்கவும் இடரல் பட்டு குழப்பம் ஏற்படுத்தாமலும் இருக்க அவர் அறிவுறுத்தினார். அவர்கள் மருத்துவ உதவி பெறுவதில் அதிக அக்கறை காட்டவோ, ஆன்மாவின் பகையாளியும் சீக்கிரத்தில் இறந்து போவதுமான உடலை வேதனையில் இருந்து விடுவிக்கவும் ஆசைப்பட வேண்டாம். மாறாக அவர்கள் எல்லாவற்றிலும் நன்றி செலுத்தி கடவுள் விரும்புவது போல் எல்லாம் அவர்களுக்கு இருக்கட்டும் என்று ஆவலாய் விரும்புவார்களாக. கடவுள், நான் அன்பு செய்பவர்களை நான் கண்டித்து திருத்துகிறேன் என்றே அவர் சொல்வது போல முடிவில்லா வாழ்வுக்கு குறித்து வைத்தவர்களை தண்டனை மற்றும் நோய் எனும் தடியினால் கற்பிக்கிறார். ஒருமுறை நோயுற்ற சகோதரர் ஒருவர் திராட்சை பழம் உண்ண ஆசை கொண்டிருப்பதை அவர் உணர்ந்தார். எனவே அவரை திராட்சை தோட்டத்திற்குள் அழைத்து சென்று ஒரு திராட்சை கொடியின் மீது அமர்ந்து அவரை உண்ண ஊக்குவிப்பதற்காக அவரே முதலில் உண்ண ஆரம்பித்தார். அசிசியாரின் அர்த்தமிகும் அருள்வாழ்வு. அன்பு என்ற இந்த சொல் நமக்கு மிகவும் பிரபலமாகிவிட்டது. அன்பை குறித்து ஏராளமான செய்திகளை தாராளமாக கேட்டிருக்கிறோம், பார்த்திருக்கிறோம், வாசித்து இருக்கிறோம். அன்பை குறித்து இறைவாக்கு பகுதியை படித்து ஆலோசனையும் கூறியிருக்கிறோம். அப்படிப்பட்ட அன்பு பொதுவாக 4 விதமாக கூறப்படுகிறது. 1. ஈரோஸ். ஈரோஸ் என கூறப்படும் அன்பு இது காதலர்களிடையே காணப்படும். இவ்வகை அன்பு 100% விழுக்காடு எதிர்பார்க்கும். 2. ஃபிலேயா எனப்படும் அன்பு. இது நண்பர்களிடையே காணப்படும். இவ்வகை அன்பு பாதி கொடுக்கும், பாதி எதிர்பார்க்கும். 50 விழுக்காடு கொடுக்கும், 50 விழுக்காடு எதிர்பார்க்கும். எனவே இதை செய், நான் உனக்கு இதை செய்வேன் என எதிர்பார்க்கும் அன்பு. 3. ஸ்டோஜ் என கூறப்படும் அன்பு. இது பெற்றோர்களின் அன்பு. இவ்வகை அன்பு 80 விழுக்காடு கொடுக்கும், 20 விழுக்காடு எதிர்பார்க்கும்.
தன் இறுதி காலத்தில் தன் பிள்ளைகள் தன்னை பாதுகாத்து கொள்ளுவார்கள், தன் வயதான காலத்தில் தன்னை பராமரித்து கொள்ளுவார்கள் என எதிர்பார்க்கும் அன்பு. 4. அகாப்பே என கூறப்படும் அன்பு. இது கடவுளின் அன்பு, அனைத்திற்கும் மேலான அன்பு. இது தன்னலம் கருதாது, சுயநலமில்லாத அன்பு, கைமாறு கருதாத அன்பு, எதையும் தாங்கிக் கொள்ளும் அன்பு, எதையும் சகிக்கும் அன்பு. 0% தான் மற்றவரிடம் எதிர்பார்க்கும், 100% கொடுக்கும். இப்படிப்பட்ட அன்பின் மகுடமான அகாப்பேவை செயல்படுத்தி காட்ட ஒரே ஒரு நபர் இயேசு கிறிஸ்து மட்டுமே. அவர் இந்த அன்புக்கு கொடுத்த இடம் கல்வாரி மலை. புனித பவுலடியார் இது குறித்து கொரிந்து திரு அவை மக்களுக்கு எழுதிய முதல் திருமடலில் நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகிய 3மே நிலையாய் உள்ளன. இவற்றுள் அன்பே தலை சிறந்தது என தெளிவுற எண்பிக்கிறார். அன்பின் அடித்தளமே இறைவன்தான். இந்த அன்பு பெத்லகேம் மாட்டுத் தொழுவத்தில் தொடங்கி கல்வாரி சிலுவையில் உச்சந்தொட்டு உயிர்ப்பின் மகிமையில் வெளிப்படுவதை நாம் காண்கிறோம். இந்த அன்பைத்தான் நோயுற்றவர்களிடமும் மற்ற சகோதரர்களிடமும் அசிசியா தன்னில் தொடங்கி பிறரில் இயற்கையில் முடித்து கொண்டார். நாமும் இந்த அன்பை, அகாப்பே அன்பை பின்பற்றலாமே. நாளை சந்திப்போம்.